37 வயசான தன் இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர் மேல 15 வயசு பையனுக்கு ஏற்படுற காதல். அந்த விடலை பருவ காதலுக்கு வேலையே கிடையாது. சும்மா அது பாட்டுக்கு மேய ஆரம்பிக்கும். அந்த மாரி தான் இந்த படத்து ஹீரோவும் வேலையே இல்லாம மேய ஆரம்பிக்கிறான். சரி வாங்க, இதுக்கு மேல நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம டைரக்ட்டா படத்துக்குள்ள போயிரலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஹை ஸ்கூல் டீச்சரை காமிக்கிறாங்க. வேற ஒரு ஊர்ல இருந்து புதுசா இந்த ஸ்கூலுக்கு மாற்றலாகி வந்திருக்காங்க. அவங்க பேரு வயோலா. கிளாஸ்ல பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிளாக் போர்டு அழிக்க வந்த பையனுக்கு தன்னோட ஸ்கர்ட்டை விலக்கி தொடையில அவங்க போட்டிருக்க அந்த ஸ்டாக்கிங்க அந்த ஸ்டூடெண்ட்க்கு தெரியற மாதிரி உட்கார்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் பேரு ஸ்டிக். கூப்பிடுறதுக்கு ஈஸியா நம்ம அவனை ஸ்டூடெண்ட்னே வச்சுக்கலாம். இந்த வயோலா ஸ்டாக்கிங்கை மற்றவங்களுக்கு காமிக்கிறதே ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக் தான். ஏன்னா அவளோட புருஷன் இந்த ஸ்டாக்கிங் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் வெளியூருன்னு அன்றாடம் வெளியே சுத்திட்டு இருக்கிறதா அந்த ஆளுக்கு வேலை. ரொம்ப தனிமையில வயோலா வாடிட்டு இருக்கா. அந்த தனிமையை போக்குறதுக்காக தான் டீச்சரா இங்க ஜாயினும் பண்ணியிருக்கா. ஒரு நிமிஷம் டீச்சரோட தொடையா பார்த்தவன் மெய் மருந்து போர்டு அழிக்கிறத விட்டுட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறான். அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லா 15-16 வயசு விடலை பருவ பசங்க இருக்கிறதால மோஸ்ட்லி அவங்களோட டாபிக் எல்லாமே செக்ஸை பத்தி மட்டும்தான் இருக்கும். ஒரே பபிள் கம்மை ஆளுக்கு மென்னு இப்போ அதை எடுத்து கவுட்டி கல்லால அந்த பிளாக் போர்டை நோக்கி அடிக்கிறானுங்க. அன்னைக்கு கிளாஸ் முடியுது. எல்லா பசங்களும் போகவும் நம்ம ஸ்டூடெண்ட்டை மட்டும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பல பேர் ஒரே பபிள் கம்மை மென்னு திங்கிறது ரொம்ப சுகாதாரம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இனிமேல் இதை பண்ணாத. அந்த கவட்டியை யூஸ் பண்ணி பபிள் கம்மை போர்டு ஃபுல்லாக அடிச்சது நீ தான் எனக்கு தெரியும். போய் ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது பசங்களுக்குள்ள ஒரு பிட்டு பேப்பரை ஆளாளுக்கு கை மாத்திட்டு இருந்தீங்களே அந்த பேப்பர் எங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்க அது எனக்கு தெரியாதே மிஸ் அப்படின்னு இவன் ரொம்ப பதட்டமா சொல்றான். உன் மேல் பாக்கெட்ல தான் அது இருக்கு, அதை முதல்ல எடுத்து கொடு அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லாம அந்த பிட்டு பேப்பர் எடுத்து இவன் நீட்ட கொண்டான அவங்ககிட்ட இருந்து அதை வாங்கி படிக்கிறாங்க. பார்த்தா வயோலாவை பத்தி அவனுக்கு கண்டபடி கமெண்ட் எழுதி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்து மிஸ் கண்டிப்பா கோவப்படுவாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் எதிர்பார்க்கறான். ஆனா அவங்க கோவப்படல, அதுக்கு மாறா சிரிக்கிறாங்க. இந்த கிளாஸ்ல இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் என்ன பொண்டாட்டி ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறானுங்க. நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட பொண்டாட்டியா இருக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்கறாங்க. சேரை போட்டு ஏறி பிளாக் போர்டை தொடச்சிட்டு இருந்தவன் டாப் ஆங்கிள் இருந்து வயோலாவை பார்த்துட்டு இருக்கான். உள்ளுணர்வு ஏதோ சொல்ல டக்குன்னு திரும்பி பார்த்தா கரெக்டா ஸ்டூடெண்ட் வயோலாவை கழுத்தை பார்த்துட்டு இருக்கான். மிஸ் தன்னை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்வையை விலக்கி போர்டை துடைக்க ஆரம்பிக்கிறான். அவங்களோட அழகான கழுத்தோ அல்லது அந்த அழகான கழுத்துல போட்டிருக்கிற அந்த மெல்லிய செயினோ அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. தொடச்சு முடிச்சோடனே எதுவும் பேசாம டஸ்டரை வச்சுட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறான். இப்ப மறுநாள் வயோலா கிளாஸுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆளா ஸ்டூடெண்ட் தான் அங்க இருக்கான். அவன் இது வரைக்கும் கிளாஸ் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவான். ஆனா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். என்னடா இவ்வளவு நேரத்துல வந்துட்ட அப்படின்னு வயோலா கேட்கவும் மிஸ் எனக்கு சில டவுட் எல்லாம் இருக்கு அப்படின்னு டிக்ஷனரியை புரட்டிட்டு தேவையே இல்லாம அவன் கண்ணில் படுற வார்த்தைகளுக்கு எல்லாம் மிஸ் கிட்ட அர்த்தம் கேட்டுட்டு இருக்கான். வயோலா பக்கத்துல நின்றுட்டு இந்த டவுட்ஸ் எல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். இந்த முறையும் வயோலாவுக்கு உள்ளுணர்வு ஏதோ சொல்ல டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே டாப் ஆங்கிள் அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஆனா வயோலா அவனை கண்டிக்கவே இல்லை. ஒரு வகையில அவனை பார்க்கறத ரசிக்கிறாங்க போல இருக்கு. மீண்டும் மீண்டும் அவன் வயோலாவை பார்க்கறத மட்டும் அவனால தவிர்க்கவே முடியல. வயோலா போட்டிருக்கிற ட்ரெஸ் ஆகட்டும் அவங்களோட உடல் அமைப்பாகட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மனசை என்னவோ பண்ணுது. ஏன்னா அந்த விடலை பருவம் அப்படி. 99% பேர் அவங்களோட ஆசைகளை எக்ஸ்பிரஸ் பண்ண பயந்துக்குவாங்க. அந்த 1% விடலை பசங்க தான் அவங்களோட ஆசையை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இவன் அந்த 1% சேர்ந்தவன். இவனோட தைரியம் வயோலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பசங்களும் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது இவன் மட்டும் கிரவுண்ட்ல நின்றுட்டு மாடியில் இருக்கிற வயோலாவோட ஆபீஸவே பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்க நின்று இவனை பார்த்துட்டு இருக்கிறதா இவன் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த கிளாஸுக்கு பின்னாடி நின்று இவனைத்தான் வயோலாவும் பார்த்துட்டு இருக்கா. அவன் பார்வையோட வெப்பம் தாங்காம இவங்க 2 அடி பின்னாடி தள்ளி நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பயவுல அந்த ஆபீஸ் ரூம் ஜன்னலவே பார்த்துட்டு இருக்கிறானா பாருங்க. இங்க பார்த்தது மட்டும் பத்தாது அப்படின்னு இப்ப வயோலாவோட வீட்டுக்கு எதிரவே வந்து நின்று அவன் நைட் ட்ரெஸ்ல அவளோட பால்கனில நின்று சூரியனை பார்த்துட்டு இருக்கிறத இவன் ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். நைட் ட்ரெஸ்ல வயோலாவை பார்த்த நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அவனால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியல. வெறும் பார்வை மட்டும் போதாது அப்படின்னு முடிவு பண்ணவன் இப்ப எப்படியாவது மிஸ்ஸை தொற்றணும் அப்படின்னு ஒரு முடிவோட கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது வயோலாவை தொடணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனோட கையை டெஸ்கோட எட்ஜில் வச்சுக்குவான். அவன் நினைச்ச மாதிரியே வயோலா அவனை கிராஸ் பண்ணி போகும்போது அவ தொடையிலையோ இடுப்புலையோ அவன் கைப்படும். இப்படி பண்றது மூலமா தன் மனசுக்குள்ள நம்ம ஏதோ பெருசா சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல இந்த தொடுதல் மட்டும் பத்தாது, இதையும் தாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறான். பயபுல நம்ம நினைச்சதை விட ரொம்ப தைரியசாலி தான் போல இருக்கு. கிளாஸை கிளீன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயோலா உட்கார்ந்துருந்த அந்த சேரை மோந்து பார்க்கறது,
அந்த சேருக்கு முத்தம் கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப தான் முத்தியே போயிட்டான். இதன் மூலமா வயோலாவோட அவன் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி அவன் இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸுக்குன்னு ஒரு பிரைவேட் ரூம் இருக்கும். அந்த பிரைவேட் ரூம்ல சில திங்ஸ் எல்லாம் இவங்க பாடம் நடத்துறதுக்காக தேவைப்படுது. அதனால வயோலா கிளாஸ் லீடரை ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அவனை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டும் நான் கூட்டிட்டு போறேன் மிஸ் அப்படின்னு சொல்லி கையை தூக்குறான். சரி வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. வயோலா முன்னாடி நடந்து போக கொஞ்சம் கேப் விட்டு இவன் பின்னாடி நடந்து போறான். நடக்கும்போது அவங்களோட பின்பக்கத்தை பார்த்து அவனால ரசிக்காம இருக்கவே முடியல. யப்பா என்னவா இருக்காடா சாமி அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே அவங்கள வர்ணிச்சுட்டு பின்னாடியே போறான். அப்படி போயிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த கைப்பிடியை பிடிக்க புடக்குன்னு உடஞ்சு போகுது. அதை சரி பண்ணலான்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த வயோலாவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமா அவன் கூட சேர்ந்து அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணி போக சட்டுன்னு வயோலா அங்க ஒளிஞ்சுக்கவும் இப்போ ஸ்டூடெண்ட்டு கூட ரொம்ப க்ளோஸா அவங்க நிற்கிறாங்க. இவ்வளவு பக்கத்தில் பார்த்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவனால தன்னோட உணர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியல. என்ன ஆனாலும் சரி இந்த சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து இப்போ அவங்கள லிப்ல கிஸ் பண்றான். ஒரு கணம் இதை எதிர்பார்க்காத வயோலாவும் அவனை தள்ளி விடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கை அவனை அணைச்சிக்குது. அவங்களும் இப்போ அந்த சூடான முத்தத்துக்கு உடன்படுறாங்க. ஏன்னா வயோலாவோட ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ன்னு வெளியூர்லேயே இருக்கிறாரு. இவங்க அந்த இன்டிமெசிக்கும் ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் இவ்வளோ ஈஸியாக அவனோட கையில் விழுந்துட்டாங்க. ஒரு கணம் அவங்களோட சென்ஸுக்கு வந்த வயோலா இது வேண்டாம் அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு விதமான இனம் புரியாத கிளர்ச்சி ஏற்படுது. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. வயோலாவுக்கும் இது ஒரு புதுவிதமான அனுபவம், ஸ்டூடெண்ட்டுக்கும் இது முதல்ல ஏற்படுற ஒரு புதுவிதமான அனுபவம். ரெண்டு பேரும் மௌனமா தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அந்த கணத்துல தான் வயோலா ஸ்டூடெண்டோட கையை எடுத்து அவனை கிஸ் பண்றாங்க. அவனும் இப்போ மிஸ் கூட ரொம்ப இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறான். இந்த தடவை வயோலா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம அவனோட தொடுதலுக்கு உடன்பட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட் வயோலாவே பார்த்துட்டு இருக்கான். வயோலாவுக்கே ஒரு மாதிரியான கிளர்ச்சி ஏற்படுது. அந்த அளவுக்கு அவன் திங்கிற மாதிரியே அவங்கள பார்க்கறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அந்த மேப் ரூம்ல தான் சந்திச்சு ரொமான்டிக்கா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு போல்டானவன் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்ல இப்போ அவங்களுக்கு தெரிய வருது. அதாவது ஒரு நாள் நேரா வயோலாவோட வீட்டுக்கே இவன் போயிடுறான். இவனை பார்த்த உடனே அவங்க பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு இவன் கேட்க, உனக்காடா பாடம் சொல்லி தரணும், நீ எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கடா, உள்ளவா அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிட்டு வயோலாவும் கூப்பிடுறாங்க. இதோ பாருடா, அடுத்த தடவை இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துடாத, என் வீட்டுக்காரர் மட்டும் இங்க இருந்தாருன்னா பயங்கர பிரச்சனையாயிரும், புரியுதா அப்படின்னு சொல்ல இவன் அதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே இல்லை. வழக்கம் போல முழுங்குற மாதிரி வயோலாவையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சீன்ல பாருங்க அவங்க கை எங்க இருக்குன்னு. இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியையே அவனை தூண்டுற மாதிரி அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இது தொடர்ந்தா அந்த பையனோட வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு கூட அவங்க யோசிக்காம தன்னோட சுகம்தான் பெருசு அப்படின்னு அவனை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியே அவரோட அந்த ஓட்ட கார் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோ. அப்படியே கார் இல்லாம வீட்டுக்குள்ள நீ நுழையும் போது கிளாசிக்கல் மியூசிக் கேட்டுச்சு அப்படின்னா என் வீட்டுக்காரர் மாடியில் இருக்காருன்னு அர்த்தம். அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிரு, புரிஞ்சுதா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்டிமேசி எல்லாம் முடிச்சுட்டு வயோலா ட்ரெஸ் மாத்துறதுக்காக பக்கத்து ரூமுக்கு போயிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒயின் குடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் வீட்டு வாசல்ல கார் சத்தம் கேட்க, ஐயையோ அந்த ஆள் வந்துட்டான் அப்படின்னு ஓடி போய் பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். வயோலா சொன்ன மாதிரியே வீட்டுக்குள்ள வந்த உடனே மியூசிக்கை போட்டுட்டு தான் மற்ற வேலையை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவர் பேரு பீட்டரு. பீட்டர் திரும்பி நின்று இருக்க சமயமா பார்த்து இவனோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு ஓடலாம் அப்படின்னு இவன் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு திரும்பும் போது கரெக்டா பீட்டர் திரும்பி பார்த்துறாரு. ஸ்டூடெண்ட் மாட்டிக்கிறான். எல்லாம் போச்சு தீந்தோம் அப்படின்னு அவன் பயந்து ஒரு நிமிஷம் ஜெர்க்காய் நிக்க, பீட்டர் அவனை ரொம்ப கேஷுவலா பார்த்துட்டு என்னப்பா ஹோம் ஸ்டடிக்கு வந்தியா அப்படின்னு கேட்க, அப்பதான் அவனுக்கு உயிரே வருது. ஆமா சார் அப்படின்னு சமாளிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். இப்ப ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அவன் ரூம்ல இருந்து வயோலா வெளி வரா. அவன் போய் 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிக்கிறாரு. ஒண்ணுமே தெரியாத விளையாட்டா வயோலா முகத்தை வச்சுக்கிறா. இப்ப நாளுக்கு நாள் வயோலாக்கு ஸ்டூடெண்ட் மேல காதல் அதிகமாகுது. ஸ்கூல்ல யாரும் பார்க்காத சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் கையோட கை சேர்த்து தான் நடந்து வருவாங்க. சில சமயத்துல ரெண்டு பேரும் அவங்க ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட் ரொம்ப டயர்டா அவங்க வீட்டிலேயே தூங்கிடுவான். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வயோலா கொடுத்த தைரியத்துல இப்ப ஸ்டூடெண்ட் அவங்க வீட்டில் ரொம்ப ஃப்ரீயா சுத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா பீட்டர் தான் எப்ப பார்த்தாலும் வெளியூர்லயே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் வயோலாவோட வீட்டில் ஸ்டூடெண்ட் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்க சமயத்துல பீட்டர் உள்ள வந்துடுறாரு. இப்ப கேஷுவலா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகுறாங்க. அவன் கூட விளையாடுறது, அவனுக்கு ஸ்பிரிச்சுவலா சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர் ஃபிகரா அவர் மாற ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஒரு தடவை வயோலாவும் ஸ்டூடெண்ட்டும் வீட்டில் ரொம்ப அநியோனியமா இருக்கிற ஒரு சமயத்துல திடுதிப்புன்னு பீட்டர் வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இப்போ அவருக்கு இவங்க விஷயமெல்லாம் தெரிஞ்சு போகுது. ஆனா பீட்டர் எந்த விதமான ரியாக்ஷனும் காமிச்சிக்காம, நீ என் பொண்டாட்டிய என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நான் ஒரு ஓரமா உட்காந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அவரோட பாடி லாங்குவேஜ். அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு ஆல்கஹாலிக். கல்யாணமான 2வது நாளே வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வயோலாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். எங்களை கையும் களவுமா பிடிச்ச வயோலா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தா தெரியுமா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன அவ பக்கத்திலேயே நெருங்க விடுறதில்ல. நாங்க 2 பேரும் ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஆனா எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பும் இருந்ததில்ல. இப்ப உன் கூட அவ ரிலேஷன்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான். அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஜென்டில்மேனா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க நீங்க கேட்கலாம், இப்படி பேசினா ஜென்டில்மேனா அப்படின்னு. வேற என்ன வழி அவருக்கு? தன்னையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறா, அவளாவது யாராவது அனுபவிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு அவர் ரொம்ப டீசெண்டா அதை ஏத்துக்கிறனால அவரை பாராட்டாம இருக்க முடியல. அன்னைக்கு ஒரு லஞ்சுக்கு இவங்க 3 பேரும் வெளியே போயிருக்காங்க. அப்பதான் பீட்டரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரோட பொண்ணை கூப்பிட்டு அங்க வந்திருக்காரு. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஸ்டூடெண்ட்டை பார்த்த உடனே பிடிச்சு போகுது. எல்லாரும் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் ஸ்டூடெண்ட்டை வீட்டுக்குள்ள கூப்பிடுறா. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் கூட இன்டிமேட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில தன்னோட ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டி போட்டுட்டு அவன் முன்னாடி நேக்கடா நிக்கிறா. நேக்கடா நிக்கிற அந்த பொண்ணவே வெறிச்சு பார்த்துட்டு நிக்கிறா. முதல்ல அந்த பொண்ணும் இவன் வெக்கப்படுறான் அப்படின்னு தான் நினைச்சுக்கிது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனுக்கு தம் மேல விருப்பம் இல்லை அப்படின்னு. ச்சே, நம்ம இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டோமே, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்த முன்னாடி நம்ம இப்படி நியூடா நின்னுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிருது. ஸ்டூடெண்ட்டுக்கு என்னமோ தெரியல, அவன் வயசு இருக்கிற பொண்ணுங்க மேல அவனுக்கு ஈர்ப்பு ஏற்படுறதே இல்லை. ஆனா வயோலாவோட ஒரு மெச்சூர்டான சாமுக்கு தான் அவன் அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கான். வயோலாக்கு தம் மேல உண்மையான காதல் இல்லை அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா தெரியும். அவ புருஷனை கடுப்பேற்றுறதுக்காகத்தான் தன் கூட அவ ரொம்ப நெருக்கமா இருக்கிறான் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. தான் அட்ராக்டிவா இருக்கிறதுனால மட்டும்தான் வயோலா தன் கூட நெருக்கமா இருக்கிறத அவன் உணர ஆரம்பிக்கிறான். இந்த அர்த்தமில்லாத ஒரு உறவை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஸ்டூடெண்ட் ஒரு நாள் வயோலாவை பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கு வரான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பீட்டர் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு. தன்னோட பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஏற்பட்டதா சொல்றாரு. இதை கேட்டு ஸ்டூடெண்ட் ரொம்ப வருத்தப்படுறான். ஆனால் வயோலா அதை பற்றியெல்லாம் எதுவுமே கண்டுக்காம ரொம்ப கேஷுவலாக இருக்கா. எல்லாத்துக்கும் மேலே ரூமுக்கு வா அப்படின்னு கண்ணடிச்சு அவனை ரூமுக்குள்ளே கூட்டிட்டும் போறா. ஆனால் ஸ்டூடெண்ட்டால் அதை ஏற்றுக்க முடியல. பீட்டர் கொண்டு போய் அவர் ரூமில் படுக்க வச்சு அவருக்கு போத்தி விட்டுட்டு, இதோட போதும், உன் சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு வயோலாவுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். வயோலாவுக்கும் ஸ்டூடெண்ட் தன்னை விட்டு போறத உணர முடியுது. அவனை எப்படியாச்சும் தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு அவனை டெம்ப் பண்றதுக்காக அவன் போர்டில் எழுதிட்டு இருக்கும்போது வேணுன்ட்டே ஸ்கர்ட்டை தூக்கி தன்னோட தொடைய காமிக்கிறா. ஆனா இந்த முறை அவ ட்ரிக்கெல்லாம் எதுவுமே பழிக்கல. அவ மனசு இப்ப உண்மையான ஒரு லவ்வுக்கு ஏங்க ஆரம்பிக்குது. அதன்படி ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி இப்ப அவங்க 2 பேரும் அவங்க காதலை வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த வயோலானால தாங்கிக்கவே முடியல. எப்படியாவது ஸ்டூடெண்ட்டை தன் பக்கம் திருப்பணும்னு விதவிதமா முயற்சி பண்ணி பார்க்கறா. அப்படி ஒரு முயற்சியில ஒரு தடவை ஜெயிச்சு இப்ப அவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருக்கிறத அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தர்றா. ஸ்டூடெண்ட்டை கண்டபடி திட்டி தீர்த்து இனிமேல மூஞ்சிலேயே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு போயிடுறா. என்னதான் ஸ்டூடெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாலும் வயலாக்கு நல்லா தெரியும் பழையபடி அவங்கனால இருக்க முடியாது அப்படின்னு. அதனால அவ பயங்கரமா தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறா. அவனை வலுக்கட்டாயமா உறவுக்கு அழைக்கிறா. அவன் மறுக்கவும் பாட்டில உடைச்சு தன்னைத்தானே குத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு பைத்தியக்காரி மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறா. என்னால உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது, என்னை வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவ சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவளோட எந்தவித முயற்சிக்குமே பணியாம அப்படியே ஒரு பாறாங்கல்ல மாதிரி நின்று இருக்கிறா. இதனால பயங்கர ஆத்திரம் அடைஞ்ச வயோலாவும் இப்போ அவளோட உண்மையான சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. என்ன நீ உதாசீனப்படுத்தினில்ல, உன்னை என்ன பண்றேன் பார் அப்படிங்கிற மாதிரி மறுநாள் கிளாஸ்ல அவனை கூப்பிட்டு அடுத்த வருஷம் நீ இந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ அதிகமா கிளாஸ் லீவ் போட்டிருக்க, ஸோ உனக்கு அட்டெண்டன்ஸ் லாக் இருக்கு, நீ இந்த வருஷம் எக்ஸாமே எழுத முடியாது அப்படின்னு அவனை மிரட்டுறா. அவன் அதிகமா லீவ் போடுறதுக்கு காரணமே இவ தானே. நீ பழையபடி என் கூட இன்டிமேட்டா இல்லைன்னா உன்னை என் கிளாஸ்லயே நான் விட மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிடுறா. உனக்கு தேவைப்படும் போது நான் கிளாஸுக்கு லீவு போட்டாலும் எனக்கு அட்டெண்டன்ஸ் கொடுப்பேன், உனக்கு வேண்டாத போது நான் கிளாஸுக்கு வந்தாலும் ஆப்சென்ட் கொடுப்பியா, உன்னோட இந்த செல்ஃபிஷ்னஸை நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் மிரட்டவும், ஓ நீ என்னவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா, பார்க்கலாம் நீ என்ன பிளேம் பண்றத நம்புறாங்களா அல்லது நான் உன்னை பத்தி சொல்றத நம்புறாங்களான்னு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவளும் சவால் விடுறா. இப்ப மறுநாள் கிளாஸ்ல ஒரு ஆர்டிக்கலை போர்டில் எழுத சொல்லி ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுறா. அவனும் வந்து போர்டில் எழுதிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இன்னைக்கு 7 மணிக்கு என் வீட்டில் வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு
அப்படின்னு அந்த நோட்ல அவ எழுதுறா. அது மட்டும் இல்லாம அவ ஸ்கர்ட்டை தொடைக்கு மேல தூக்கி அவ தொடைய காமிக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப டேஞ்சரஸா தொடையும் தாண்டி இப்ப அவ தூக்கவும் அதை பார்த்த ஸ்டூடெண்ட்டும் டெம்ட் ஆக ஆரம்பிக்கிறான். நம்ம ஸ்டூடெண்ட் பழைய ஃபார்முக்கு வந்துட்டாண்டோய் அப்படிங்கிற மாதிரி அவ சந்தோஷப்படுறா. ஆனா அந்த சமயத்துல தான் ஸ்டூடெண்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பான் பாருங்க அவளுக்கு. சத்தியமா அவ கனவுலையும் கூட நினைச்சிருக்க மாட்டா. அவ ஸ்கர்ட்டை நல்லா தொடைக்கு மேல உயர்த்தி அவனுக்கு காமிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல திடுதிப்புன்னு அந்த டேபிளை எட்டி உதைப்பான் பாருங்க. அப்படியே அந்த டேபிள் கவுந்து உழுகவும் இப்ப அந்த கிளாஸ் ஃபுல்லா வயோலா என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கறத பாத்துருது. உண்மையிலேயே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போல்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி தான். செய்யணும்னு நினைக்கிறத யோசிக்காம செஞ்சிடறா பயப்புள்ள. ஆனா ஹெட் மாஸ்டர் ரூம்ல இப்போ அவனைய ஒரு பரேட் எடுத்துட்டு இருக்காரு. இவன் தனக்கு தொல்லை கொடுக்கறதா வயோலா அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண இப்ப அதை பத்தி ஹெட் மாஸ்டர் அவனை விசாரிச்சுட்டு இருக்க. அப்பதான் ஸ்டூடெண்ட் வயோலா தன்னைய மீட் பண்ண சொல்லி அந்த நோட்ல எழுதியிருந்ததா ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்றான். எங்க அந்த நோட்டை எடுத்து காமி அப்படின்னு அவர் கேட்க இவனும் தேடி பார்க்கறான். ஆனா வயோலா புத்திசாலித்தனமா ஆல்ரெடி அந்த பேஜை கிழிச்சிருப்பா. நீ எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுடா, உனக்கே இவ்வளவு வில்லத்தனம் இருக்குதுன்னா உனக்கு பாடம் எடுக்கிற டீச்சர் நான், எனக்கு எவ்வளவு வில்லத்தனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ அந்த வேலையை பார்த்துருக்கா. எவிடன்ஸ் இல்லாம இப்ப ஹெட் மாஸ்டர் அவனுக்கு ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுத்துருக்காரு. அடுத்த தடவை இந்த மாதிரி அவன் மேல ஏதாவது ரிமார்க் வந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா டிஸ்மிஸ் ஆயிடுவான். என்ன பண்றதுன்னு தெரியாம பீட்டர் கிட்ட உதவி கேட்கிறான். ஆனா என் பொண்டாடி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு அவரு டீசெண்டா ஒதுங்கிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய பேட் நியூஸ் வருது. அவனோட அண்ணன் போர்ல கொல்லப்படுறான். அவங்க அண்ணன் தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கே வாழ்க்கையில ஒரு பெரிய வழிகாட்டி. குத்துச்சண்டையில அவங்க அண்ணனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். அதுல ஜெயிச்சு தான் அவன் அந்த மெரினா இருப்பான். ஆனா ஒரு போர்ல இப்ப அநியாயமா அவன் செத்தும் போயிட்டான். இந்த நியூஸ் ஸ்டூடெண்ட்டை ஒரு உலுக்கிடுது. அவனால அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸ்டூடெண்டால அந்த ரியாலிட்டியை ஏத்துக்கவே முடியல. அவங்க அண்ணனோட இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சு இப்ப ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வரான். அங்க எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வயோலா கிளாஸ் ரூம்ல அவளோட ஸ்கர்ட்டை இவன் தான் அன்பட்டன் பண்ணான் அப்படின்னு ஒரு பொய் கம்ப்ளைண்ட் அவன் மேல கொடுத்துருக்கா. ஸ்டூடெண்ட் வந்த உடனே அவனை விசாரிக்கிறதுக்காகத்தான் இப்ப அத்தனை கூட்டமும் அங்க உட்கார்ந்துருக்கு. ஆஸ் அ டீச்சரா வயோலா நினைச்சா இப்ப அவனை என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா ஒரு பொம்பளையா அவளால அவனோட இதயத்தை இனி வெல்லவே முடியாது. எந்த காரணத்துக்காகவும் அவளோட பொய்க்கு அடி வணங்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோட அந்த ஸ்கூலை விட்டு இப்ப வெளியே நடக்க ஆரம்பிக்கிறான். விடலை பையனா இருந்த அவன் இப்போ ஒரு வாலிபனா உருவெடுக்கிறான். அவன் அந்த ஸ்கூலை விட்டு ஒவ்வொரு அடியா இப்ப வெளியே நடக்க ஆரம்பிக்கிறான். வாழ்க்கைங்கிறது இந்த மாதிரி பல டபுள் கிராசிங் எல்லாத்தையும் தாண்டி வர வேண்டியது இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வாழணும் அப்படின்னா இப்ப அவனுக்கு வழங்கப்பட்ட இந்த இன்ஜஸ்டிஸை அவன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாத்தையும் தாங்கி அவனுக்கு இழைக்கப்படுற அநீதியை ஏத்துக்கிறதுக்காக அவன் வாழ்க்கையோட சுமைய இப்ப சுமக்க ஆரம்பிக்கிறான். இந்த கடைசி காட்சியை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கனமான புக்கை தூக்கிட்டு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு அடியா நெஞ்ச நிமித்தி நடந்து போகும்போது அவன் தன்னோட விடலை பருவத்திலிருந்து இளமை பருவத்துக்கு மாறுறத குறிக்கிற மாதிரி இந்த காட்சிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆரம்பத்தில் சந்திக்கிற மனிதர்கள் கடைசி வரைக்கும் நம்ம கூட துணையா வரப்போறது இல்லை அப்படிங்கிறத இந்த காட்சிகள் நம்மளுக்கு உணர்த்துது. காதலாகட்டும் காமமாகட்டும் நம்ம காதலிக்கிற அந்த பெண்ணோட உதட்டில் வழிகிற தேன் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இனிக்கிறது இல்லை. சில காலங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது கசக்கத்தான் செய்யுது. இப்படிப்பட்ட ஒரு ஹார்டான ரியாலிட்டியை இந்த படம் நம்மளுக்கு புரிய வைக்குது. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ஸ்டூடெண்டா நடிச்ச பையன் பாத்தீங்கன்னா இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவன். இதுல டீச்சரா வராங்க இல்லையா, அந்த வயோலா டைரக்டரோட ரெண்டாவது சம்சாரம். தன்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட அந்த கள்ள தொடர்பை தான் இப்ப அவர் படமா எடுத்திருக்காரு. ஸோ என்னங்க, இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.